மினிமம் வேல்யூ மட்டும் ஒன்றே கொடுத்துக்கிறாங்க. கருவு சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒரு வேர்டு கொடுத்துக்கிறேன். மினிமம் வேல்யூ எதனோடது? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ரைட் சர்க்குலர் கோன். அப்போ கோனோட கான்செப்டும் தெரிஞ்சுது. ஓகேங்களா? கோனோட கான்செப்டில் என்ன சர்ஃபேஸ் ஏரியா? டீஸ்டன்ட் தான். அப்போ டீஸ்டன்ட் நீங்கள் சொன்ன மாதிரி மினிமம் வேல்யூ. ஓகேங்களா? அப்போ எதனோடது? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா கருவுடு சர்ஃபேஸ் ஏரியாவா பார்க்கும்போது கருவுடு சர்ஃபேஸ் ஏரியா. மீதி பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தான். அதனால நான் டோட்டல் சர்ஃபேஸ் எடுத்தேன். இங்கே அவனே மென்ஷன் பண்ணிட்டான். என்னென்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா கருவுடு சர்ஃபேஸ் ஏரியான்னு. அதனால நம்ம அதை தான் எடுக்கணும். சரிங்களா? சரி, அண்டு என்ன சொல்லிக்கிறான்? இதுதான் நமக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். ரெண்டு வேரியபிள் இருக்கிறத வந்து சிங்கிள் வேரியபிளாக மாற்றுறதுக்கு உண்டானது கிவன் வால்யூம் தான். அப்போ வால்யூம்ங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட். இந்த வேர்டு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த கிவன் அல்லது பிக்சடு அந்த மாதிரி வேர்டு கொடுக்குறான்னு வச்சுங்க. அந்த மாதிரி வேர்டு கொடுக்குறோன்னா அந்த டேம் வந்து என்னவா இருக்கும்? கான்ஸ்டண்டாக இருக்கும், வேரியபிளாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு வேரியபிள் எது? இந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் யார் வரானோ அவன் தான் வேரியபிள். சரிங்களா? சர்ஃபேஸ் ஏரியா யார் வராங்களோ அவன் தான் வேரியபிள். அப்போ வால்யூம் யார்? வால்யூம்ங்கிறது விங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும். சரி என்ன கண்ணு? சரி, அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறோம்? ஆல்டிடியூட் அப்படின்னு என்னடா கண்ணு? இந்த லைனோட மீனிங் என்னடா கண்ணு? ஆல்டிடியூட்னா ஹைட்ஸ். இப்போ அவ்வளோதான். அப்போ ஒரு கோன் இருக்குது. அந்த கோன்லேருந்து நம்ம என்ன சொல்லிக்கிறோங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது கோன். சரிங்களா? அப்போ அடுத்த ஒருக்கு என்ன? ஆல்டிடியூட் சொல்லிட்டா ஆல்டிடியூடுங்கிறது ஐட்டம் தெரிஞ்சிருக்கும். கரெக்டுங்களா? அப்போ ஐட் என்னது? இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்டிங் வரது ஐட்டு. சரியாம்மா? இவன் வந்து ஐட்டு. அடுத்தது யாரு? ஆறு. ஆறுங்கிறது இங்கே இருக்கிறவங்க. சரி, இதுதான் ஓகே. இப்போ என்ன சொல்லிக்கிறோம்? ப்ரூவ் தட் என்ன சொல்லிக்கிறோம்? given and attitude is equal to √2 times of the radius. அப்படின்னு என்னது? h equal to √2 r நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரியாம்மா? எப்போ? லீஸ்ட் கருவோடு சர்ஃபேஸ் ஏரியா. சரிங்களா? ஓகே சார். சரிங்க, இப்போ நம்ம பார்க்கலாமா? ஓகேங்க சார். கருவோடு சர்ஃபேஸ் ஏரியா கோன் என்னடா ஃபார்முலா? கருவோடு சர்ஃபேஸ் ஏரியாவோட கோனோட ஃபார்முலா பைஆர்எல். பை ஆர் எல். அப்போ இங்கே எல் இருக்குதா? எல்லோட வேல்யூ பற்றி பேசல. அப்போ எல் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எல்லோட வேல்யூ பேசல. அப்போ எல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ எல்லோட வேல்யூ என்னவா இருக்கும்? இது ஹச், இது ஆர். அப்போ எல்லோட வேல்யூ என்னவா இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். கரெக்டுங்களா? எல்லுங்கிறது கைப்போஜினியஸ். கரெக்டுங்களா? எல்லுங்கிறது யாரு? கைப்போஜினியஸ். அப்போ எல்லாம் இருக்கு போகுது எல் ஈக்குவல் டு ரூட் ஓவர் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர். சூப்பர், வெரி குட். அப்போ எல் வேல்யூ தெரிஞ்சிச்சு. அதனால என்ன பண்ண போகிறேன்? பை ஆர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். சரியாம்மா? சரி, இப்போ இதில் எத்தனை வேரியபிள் இருக்குது? ரெண்டு வேரியபிள் இருக்குது. யார் யார்? ஆரும் ஹச்சும் வேரியபிள். சரி, இப்போ ஆரும் ஹச்சும் நம்ம சிங்கிள் வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அது சிங்கிள் வேரியபிள் கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணியிருப்பான்? ஏதோ ஒரு வந்து கிவன் கொடுத்துருப்பான். அந்த கிவன் வந்து நம்ம ஒரு வேரியபிள் பார்க்கணும். கரெக்டுங்களா? சிங்கிள் வேரியபிளுக்காக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். சரியா கண்ணு? இதுதான் ப்ராசஸ். எல்லா ப்ராடக்ட்டும் இதான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ வேணால் செக் பண்ணிக்கலாம். சரி, சிங்கிள் வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ணுற என்னது? எப்படி பண்ணுவேன்? இங்கே ஒரு ஐடியா ஈஸியாக கொடுத்துக்கிறான். கிவன் வால்யூம் தான். அப்போ இதுலேருந்து தான் இன்னொரு வேரியபிள் நம்ம கண்டுபிடிப்போம். கிவன் வால்யூம் தான். அப்போ கோனோட வால்யூமோட ஃபார்முலா என்ன? V equal to 1/3 வெரி குட். அப்போ சொல்கிறாங்க இதுலேருந்து ஹச் என்ன? 3b is equal to pi r square. 3b by pi r square divided by pi r square. இந்த வேல்யூ எங்கே அப்ளை பண்ணணும்? இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம சர்ஃபேஸ் ஏரியா தான் மெயின். வால்யூம் வந்து கொடுத்துட்டோம்னா வால்யூம் பற்றி பேசலை. சர்ஃபேஸ் ஏரியா பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அதனால் அவனை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ சொல்லுங்கள், எஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது? பை ஆர் ரூட் ஆஃப் சொல்லுமா இங்கே என்ன கிடைக்கும்? 9v ஸ்கொயர்டா? ஹச் ஸ்கொயர் 9v ஸ்கொயர் டிவைடட் பை
பை ஸ்கொயர் ஆர் பவர் 4 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இதில் என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இது எல்சிஎம் எடுறாங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? தட் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர் ப்ளஸ் என்ன கிடைக்கும்? பை இன்ட்டு ஆர் பவர் 6 ஆர் பவர் 6 டிவைடட் தேங்க்யூம்மா தேங்க்யூ பை ஸ்கொயர் டிவைட் பை பை ஸ்கொயர் ஆர் பவர் 4. கரெக்டாமா? இப்போ பை ஸ்கொயர் ஆர் பவர் 4னா வெளியே இடத்துல என்ன கிடைக்கும்? வெளியே ஆல்ரெடி பையாக இருக்குது. இங்கே என்ன கிடைக்கும்? பை ஸ்கொயர் ஆர் பை ஆர் ஸ்கொயர் கிடைக்குமா? பை ஆர் ஸ்கொயர். வெரி குட்மா. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ இதில் என்னது? ரூட் இருக்குது. அப்போ ரூட் என்னது? 9 பி ஸ்கொயர் ப்ளஸ் பை ஸ்கொயர்டு இன்ட்டு பை ஸ்கொயர்டு இன்ட்டு ஆர் பவர் 6. கரெக்டாமா? இப்போ இதையும் சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? ஒரு பை கட் ஆயிரும், ஒரு ஆர் கட் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? எஸ் வேல்யூ என்னடா கிடைக்குது? 1 by r root over 9b square plus pi square r to the power 6. pi square r to the power 6. இப்போ நான் ரூட் வந்து என்ன சொன்னேன்? ஸ்கொயர் எடுத்து சொன்னா ரூட் வந்து ஸ்கொயர் இல்லையா? அப்போ சொல்லுங்க. இது நம்ம மெயின் ஃபங்க்ஷன். இதை சர்ஃபேஸ் ஏரியா, இதுதான் நம்ம மெயின் ஃபங்க்ஷன். இதை நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இது நம்ம வந்து கடைசியாக சப்மிட் பண்ண போகிறோம். சரிங்களா? இது மெயின் ஃபங்க்ஷன். இதுக்கு ஸ்கொயர் எடுங்க. இப்போ நம்ம ப்ராப்ளமேட்டிக் கம்ப்ளீட் பண்ணுங்க. இதுக்கு ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ என்னாச்சு? எஸ் ஸ்கொயர் என்ன கிடைக்கும் சொல்லி பார்க்கலாம். 1 by r ஸ்கொயர் 9 b ஸ்கொயர் plus r power 6. பை ஸ்கொயர் ஆர் பவர் 6. கரெக்டாமா? அப்போ இதுதான் நம்மளுடைய எஃப் ஆஃப் ஆரோட வேல்யூ. சரிங்களா? அப்போ இதை வந்து எஃப் ஆஃப் ஆர்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னாச்சு? 9 b ஸ்கொயர் ப்ளஸ் பை ஸ்கொயர் ஆர் பவர் 6 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். கரெக்டாமா? இது ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாமா? ஸ்பிளிட் அப் பண்ணிக்கங்க. என்ன ஸ்பிளிட் அப் பண்ணலாம்? அப்போ எஃப் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 9 b ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பை ஸ்கொயர் ஆர் பவர் 4 வச்சுக்கலாமா? ஆர் ஸ்கொயர் கட்டாயிரும், ஆர் பவர் 4 வச்சுக்கலாமா? இப்போ இதுதான் நம்மளுடைய அனதர் ஃபங்க்ஷன். எப்போ எஸ்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இது எஃப் ஆஃப் ஆர்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ இது இருந்து ஒவ்வொன்றும் கண்டுபிடிங்க. எஃப் டேஷ் ஆஃப் ஆர் என்ன கிடைக்கும்? டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். சொல்லுறாங்க என்ன கிடைக்கும்? எஃப் டேஷ் ஆஃப் ஆர் கரெக்டுங்களா? 4 பை ஸ்கொயர் ஆர் கியூப். கரெக்டாமா? அப்போ என்ன கிடைக்குது? மைனஸ் 4 pi square எப்படி சார்? சொல்லுமா, சத்தமா பேசு, வாய்ஸ் லோ ஆயிடுச்சு. 4 pi square எப்படி சார் வந்துச்சு? இங்கே பாருங்களா, வித் ரெஸ்பெக்ட் ஆர் இல்லை, வித் ரெஸ்பெக்ட் ஆர்னா எக்ஸ் பவர் என் பாருங்களா, என்னோட வேல்யூ இல்லைங்க. ஓகே சார். இது எப்படி வந்து தெரியுது? எப்படி ஆர் கியூப் வந்து தெரியுது இல்லையா? தெரியுது சார், அது புரிஞ்சிச்சு சார். அதேதான் இங்கேயும் ஆர் இருக்குது பாரு, இந்த இடத்துல ஆர் இருக்குது பாரு, அதனால போட்டோம். சரியா? ஓகே சார். நான் சொல்கிறேன் 19 b ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் கியூப் ப்ளஸ் 4 பை ஸ்கொயர் ஆர் கியூப். கரெக்டாமா? ஆமாங்க சார். சரி, இது எஃப் டபுள் எஸ். இப்போ எஃப் டபுள் எஸ் சொல்லுங்கம்மா. எஃப் டபுள் எஸ் என்ன ஆகும் சொல்லுங்க. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? 3 into 18 54. கரெக்டாமா? 3 into 18 b ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் கியூப்னா ஆர் பவர் 4 ஆகும். கரெக்டாமா? ப்ளஸ் 3 into 4 12. அப்போ 12 பை ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மாறும். கரெக்டாமா? இதை எஃப் டேஷ் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப். இப்போ நல்லா பாருங்க, ரேடியஸ் வந்து ஆர் வந்து ஈவனு, பாசிட்டிவ் தான் கிடைக்க போகுது. பவர் வந்து ஈவனாக இருந்தாலும் இது ஆர் வந்து பாசிட்டிவ் தான். சரிங்களா? வால்யூம் எப்பயுமே பாசிட்டிவ் தான். வால்யூம் பாசிட்டிவ் தான், பையும் பாசிட்டிவ் தான், பிட்வீன் சைனும் பாசிட்டிவ் தான் வருது. அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? கிரேட்டர் தென் 0 தான் வந்துருக்கு. கரெக்டுங்களா?
ஆமாங்க சார். இதில் என்னாச்சு டவுட் இருக்கா? ஏன் கிரேட்டர் தான் 0 போட்டோன்னு டவுட் இருக்குதா? ரீசன் வேணால் இல்ல சார். எழுதிக்கிறதா? ஓகே, புரிஞ்சிச்சுன்னா ஓகே. ரேடியஸ் நம்மளுக்கு பாசிட்டிவ், ரேடியஸ் ஆர் வந்து பாசிட்டிவ். அதே மாதிரி என்ன தெரியும், விங்கிறது வால்யூம், வால்யூம் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். சரிங்களா? பிட்வீன் சைன் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ், பிட்வீன் சைன் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். அதனால வந்து கிரேட்டர் தன் 0 வந்துருக்கு. கரெக்டாமா? அப்போ கிரேட்டர் தன் 0 என்னாச்சு, ஈஸ்ட்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ ஈஸ் மினிமம் தான் கிடைக்குது. எப்போ ஈஸ் மினிமம் தான். சரிங்களா? லீஸ்ட் தான் கேட்டுக்கிறாங்க. லீஸ்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாங்கிறான். அப்போ எப்போ வந்து மினிமம் தான் கிடைக்குது. இஸ் நோ ஈஸி. சரியாம்மா? இப்போ நம்மளோட ஒர்க் என்ன, ஆர் கண்டுபிடிச்சிட்டு அதில் ஹச் வந்து √2 ஆர்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஹச் வந்து √2 ஆர்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஒர்க். சரியாம்மா? ஓகே சார். சரி, ஆர் எப்படி கண்டுபிடிப்பேன்? இவன் டெப் டேஸ்ல வந்து கண்டுபிடிக்கும். யாரை? இவனை வச்சு கண்டுபிடிக்கணும். சரியாம்மா? ஓகேங்க சார். கண்டுபிடிக்கலாமா? ஆர் கண்டுபிடிக்க முடியுமா என்ன வந்து பாருங்க. சரிங்களா? ஓகே சார். சொல்லுமா, இருந்து ஆர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆர் பவர் 6ன்னு கண்டுபிடிக்க முடியும் நினைக்கிறேன். பாருங்க. அப்போ என்னாச்சு, f dash of r equal to 0, which implies that given இந்த டைம் எடுக்குங்க. என்னாச்சு, மைனஸ் ஒன்று அங்கே போயிடுச்சு. அப்போ 4π² r³ ஈக்குவல் டு 18v² டிவைடட் பை r³. எந்த டைமு? இந்த டைம் வச்சு எழுதிக்கணும். கரெக்டாமா? ஆமாங்க சார். இது சொல்கிறாங்க, கிராஸ் மல்டிபிகேஷன் சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்குது, which implies that. வேண்டாம், r³ வந்துருமா, r³ into r³ r power 6. இந்த r³ இங்கே வந்துடும். r³ into r³ r power 6. 4π² கீழே வந்துடும். அப்போ என்னது, 18v² டிவைடட் பை 4π². கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்போ என்னாச்சு, இது கட் பண்ணால் 2, சாரி 2, இது வந்து 9. அப்போ நம்மளுக்கு r power 6ஓட வேல்யூ என்ன கிடைக்குது, 9v² டிவைடட் பை 2π². கரெக்டாக தானே? r power 6ஓட வேல்யூ. இது என்ன டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். அப்போ ஆர் பவர் 6 கண்டுபிடிக்கணும். ஆர் கண்டுபிடிக்கல. எதனாலன்னா இங்கே ஹச்சுக்கு வாங்க. ஹச்சோட வேல்யூ என்ன? ஹச் வேல்யூ என்னமா? 3v/2π. இங்கே 3v டிவைடட் பை πr². πr²னால அதனால நான் வந்து ஆர் பவர் 6னே வச்சுக்கிறேன். அப்போ அது ஆர் பவர் 6க்கு நம்ம மாற்றிக்கலாம், ஈஸியாக இருக்கும். அப்போ என்னாச்சு, ஹச் ஈக்குவல் டு 3v, கரெக்டுங்களா? 3v டிவைடட் பை r². கரெக்டுங்களா? 3v டிவைடட் பை r². கரெக்டாமா? ஆமாங்க சார். சரி, இதை அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. இதுலேருந்து v கண்டுபிடிக்கிறாங்க. இதுலேருந்து v கண்டுபிடிங்க, இல்லை v² கண்டுபிடிங்க. என்ன நடக்குதுன்னு சொல்ல போகலாம். ஏன்னா நம்ம ஈஸியாக போடலாம், நீங்கள் மாற்றி போடலாம் வரும். பட் நம்மளுக்கு விங்கிறது இங்கே டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா நம்ம ரிலேஷன் பிட்வீன் ஹச் ஈக்குவல் டு √2 r தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ டிஸ்டர்ப் ஆகிறது யாருன்னா v தான். அப்போ இதுலேருந்து v கண்டுபிடிங்க. அப்போ v² கண்டுபிடிங்க. v² என்னது, v² ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது, 2π² டிவைடட் பை 9 டிவைடட் பை 9 இன்ட்டு r பவர் 6. கரெக்டாமா? ஆமாம் சார். இது கரெக்டாக தானே? இதில் எது மிஸ்டேக் ஆகுது? இல்லைங்க சார். சரி, நம்மகிட்ட இங்கே என்ன இருக்குது, v தான் இருக்குது. என்ன பாருங்க, இங்கே v தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், v² வேணும்னா h² மாற்றிக்கலாமா? அப்போ h² ஈக்குவல் என்ன கிடைக்குது, 9v² டிவைடட் பை π² இன்ட்டு r பவர் 4 மாற்றிக்கலாமா? ஏன்னா இங்கே v² வந்ததுனால இந்த v-யை வந்து நான் வந்து v² மாற்றிட்டேன். சரியாமா? ஓகே சார். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. அப்போ என்னாச்சு, தட் இஸ் ஈக்குவல் டு 9/π² r பவர் 4 இன்ட்டு v² வேல்யூ 2π² டிவைடட் பை 9 இன்ட்டு r பவர் 6. இது சிம்பிளிஃபை பண்ணணும். என்ன ஆகும் சொல்லுங்க, 9 கட்டு, π² கட்டு, வேற யார் கட் ஆகுறாங்க, ஆர் கட் ஆகுது. இந்த ஆறு இதுவும் கட் பண்ணால் r². கரெக்டாமா? ஆமாங்க சார். h² ஈக்குவல் என்ன கிடைக்குது, ரிமைனிங் டைம் 2r² கிடைக்குது. h இது யார் வச்சுருக்காங்களா, எல்லாம் கட் ஆயிடுச்சு. அப்போ 2r² √2r. இதுதான் நம்ம ப்ரூஃப் கேட்டுக்கிறாங்க. அப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து √2 ஹைட் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு √2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ்ன்னு கேட்டுக்கிறாங்க. அந்த ஆன்சர் தான் நம்ம